என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு ராஜேந்திரன், ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்புகளை இதுல வெளியிடுறாங்க. அதாவது வைர நாற்கர சாலை, அதிவேக ரயில்களை இயக்குவதற்காக புல்லட் ரயில் இயக்கப்படும். அதற்காக 60,000 கோடியில அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில பாதை அமைக்கப்படும், ரயில் கொண்டு வரப்படும். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க 100 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க, அது சிறிய தொடக்கம். அது இந்தியாவுடைய ஒரு இமேஜை உயர்த்தும், மக்களுடைய மனோதிடத்தை உயர்த்தும் அப்படின்லாம் வாதிட்டாலும் கூட, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இன்னமும் ரயில் தண்டவாளம் எட்டி பார்க்காத நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்தியா முழுக்க இருக்கிறது. இருக்கக்கூடிய தண்டவாளம் இரட்டை பாதை ஆகலன்னு காத்திருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ரயில்வே அமைச்சர் சொன்னதை போல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட நிறைவேற்றப்படாத திட்டங்கள் இன்னமும் இருக்கு. இருக்கக்கூடிய தண்டவாளத்துக்கு ரயில் வராத ஊர்கள் இருக்கு. அப்படி அடிப்படை வசதிகளுக்கு ஒரு புறத்துல இயங்குற நிலைமையில ஓடுகிற ரயில் நேரத்துக்கு ஓடாம, சுகாதாரத்தோடு இருக்காம, பாதுகாப்பான சூழல் இல்லாத ஒரு நிலைமையில இப்படியான பிரம்மாண்டங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்பது நியாயமான ஒன்று நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய கேள்வி சரியான கேள்விதான். அது எப்படின்னா, ஒரு டெக்னாலஜி, இப்ப நம்ம சேட்டிலைட் ஏவுறோம், ஏவுகணைகள், அது தேவையான என்று கேட்டால் அது தேவைதான். திஸ் ஆர் தட் அல்ல, திஸ் அண்ட் தட் டெக்னாலஜி லெவல்ல உலக நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய அளவில் ஒரு சாம்பிள் ட்ரெயின்ஸ் தான். புல்லட் ட்ரெயின் தொடக்கம் தான். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். களவும் எட்டுமரன்னு சொல்லப்பல அந்த திட்டங்களையும் டெக்னாலஜியிலும் நம்ம என்ஜினியர்கள் பயிற்சி பெறணும்னா அந்த மாதிரி புல்லட் ட்ரெயின், அதே போல சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு அதிவேக 200 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கணும். அதுக்கான தொழில்நுட்பங்கள் நமது என்ஜினியர்களுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு பக்கம். அது அதிக முதலீடு கிடையாது, அதுக்காக தான் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போ அதுக்கெல்லாம் வருது. ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அறிவிச்சு கூடுதல் கட்டணம் வாங்குறாங்க. பட் எக்ஸ்பிரஸ் ரயிலோட வேகத்துக்கும் சூப்பர் பாஸ்ட் ரயிலோட வேகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, பயண நேரத்திலும் பெரிய வித்தியாசம் இல்லாத நிலைமை தான் நம்ம பார்க்கிறோம் இருக்கு. ஆனா இது இந்த அதிவேக ரயில் சூப்பர் பாஸ்ட்ங்கிறது ரியலி சூப்பர் பாஸ்ட். 160 இருந்து 200 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது. பாருங்க, புதுடெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு 4 நாளுக்கு முன்னாடி ரயில் இயக்குனாங்க. இந்த கருத்து 1.5 மணி நேரத்துல அது சேர்ந்துருக்கு. அதாவது டெஸ்ட் டிரைவ் எந்த அரசுல வந்து புல்லட் ட்ரெயின், அதாவது டெக்னாலஜி இதுவும் அதுவும் வேணும்ன்றாங்க. அதில் நமக்கு ஒன்றும் கருத்து மாறுபாடு இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, நம்முடைய இருக்கிற கட்டமைப்பை உயர்த்தாமல், இதை வளர்க்காமல், அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்யாமல், திட்டமிடாமல், எப்படி தனியார் முதலீட்டை மட்டுமே பயன்படுத்தி செய்யணும்? தனியார் எதுக்கு முதலீடு செய்யறான்? அதிவேக ரயிலை விட அதிவேக லாபத்தை அறுவடை செய்வதற்காக. அப்ப என்ன ஆகும்? யார் போவாதுல? இதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது. ஆக இன்னைக்கு இருக்கிற ரயிலையே பாதுகாப்பாக ஓட்டுவது எப்படி, தடம்புரளாமல் அதை கொண்டு போவது எப்படி, இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களிலும் மனிதர்கள் பயன்படுத்துற அந்த கிராசிங் இருக்கு பாருங்க, ரோட் கிராசிங், அந்த லெவல்லாம் கிராஸ் லெவலிங் எல்லாம் எப்போ மாத்துறது என்பது சம்பந்தமாக பேசுவது எப்படி, இது சம்பந்தமாக வரணும். டெக்னாலஜி ஒன்றும் புதுமை அல்ல. நீங்க இந்தியாவில் இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரயில் விளம்பரங்கிறதுனால விண்ணுக்கு கலனை அனுப்புகிற நம்முடைய தகுதி வாய்ந்த விஞ்ஞானிகள் ஒரு ரயிலை விட முடியாதா? சுதேசி பேசிய நீங்கள் இன்றைக்கு விதேசி பேசுகிறீர்கள். சொந்த மொழி, சொந்த நாடு, நாடு, தேசப்பற்றி என்று பேசிய நீங்கள் இப்ப அந்நிய முதலீட்டுக்கு நிக்கிறீங்க. ஏன் இந்த சோகம், ஏன் இந்த கோபம்? அந்நிய முதலீடு என்பதும் தனியார் மயமாக்கல் என்பதும் இந்த துறையை சர்வ நாசப்படுத்த அனுமதிக்க முடியாது. அந்நிய முதலீட்டை சில்லறை வர்த்தகத்திலே சில்லறை வர்த்தகத்திலே அந்நிய முதலீடு கிடையாது என்று அறிவித்தது பிஜேபி. இந்த துறையில ஏன் தேவைன்னா மொத்த வியாபாரம் கிடையாது, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். இங்க பாருங்க, சரக்கு போக்குவரத்து இப்ப 31% குறைஞ்சு போச்சு. சரக்கு ரயில் போவதற்காக மட்டுமே தனியாக அதுக்கு பேர் டெடிகேட்டட். ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் சுரங்கத்துக்கும் இந்த மாதிரி இப்ப பாருங்க, இப்ப உள்ள இதுல நீங்க பேசஞ்சர் உள்ள இடத்துல நீங்க நிலக்கரி வரணும் மின் நிலையத்துக்கு, எப்படி வர முடியும்? ட்ரெயின் நிறுத்திட்டு வர முடியுமா? அதுக்காக தனி லைன் போடணும்.
அதுக்கான முதலீடு நம்மகிட்ட இருக்கா? கிடையாது. இல்ல, ஏனென்று சொன்னால் 11,000 கோடி தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். 11,000 கோடி தான் முதலீடு இருக்கு. ஐயா, நான் உங்களை ஆதரிக்கிறேன். ஐயா, நான் பேசி முடிச்சிடுறேன். கேட்டு பேசுங்க. நீங்க சொல்றதெல்லாம் முழுமையா தான் கேட்டுக்கிறேன். நான் பிஜேபி மாதிரி சுதேசியை பேசிக்கொண்டு விதேசி செய்பவர்கள் நாங்க எஃப்டிஐ கொண்டு வச்சு எதிர்த்தவங்க ரீட்டைல்ல, ஆன்லைன் ரீட்டைல்ல 100% கொண்டுறாங்க. எப்படி இரட்டை நாக்குடன் பேசுகிறார்கள் அவங்க பாத்துக்கங்க. ஆனா நாங்க எஃப்டிஐ வேண்டான்னு சொல்லல. எந்த இடத்துல எப்படி கொண்டு வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க புல்லட் ட்ரெயின் இவங்க. ஆனா ஒண்ணு கத்துக்கணும், உண்மையிலேயே மோடி ஜி அவர்கள்ட்டையும் பிஜேபி கத்துது அழகா நல்ல வார்த்தைகள். ஏன்னா மரியாதை என்னுடைய பிரதமர், அதனால நல்ல வார்த்தைகளை போட்டு நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய யுக்திகள் உள்ளவர்கள். ஆனா இவங்க பாருங்க, இந்தியன் மினிஸ்ட்ரி 2000 விஷன் 2020 2009 டிசம்பர் 18 இந்தியன் பார்லிமெண்ட் ரொம்ப தெளிவாக புல்லட் ட்ரெயின் 250 350 கிலோமீட்டர் போகக்கூடியதை பத்தி ஒரு இதுவே வச்சிருக்காங்க. ஏதோ தான் செய்த மாதிரி ரொம்ப சிறப்பாக எப்படி வியாபார யுக்தியை உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. இரண்டாவதாக எஃப்டிஏ வேணாம்னு சொல்லல, ஆனா மற்ற நாடுகள்ல என்ன நடந்துக்குது பாத்துக்கணும். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் 1990 இந்த மாதிரி பிரைவேடைஸ் பண்ணாங்க. அதுல வருடத்திற்கு ஒவ்வொரு வருடமும் 20% அவங்களுடைய ஃபேர் ஆன் an average இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் $1.6 பில்லியன் பவுண்ட்ல 3 மடங்கு அதிகமாக $4.5 பில்லியன் கொடுக்கறாங்க. சோ நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள் மாதிரி ஒண்ணுமே பிரைவேடைஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்லல, எஃப்டிஐ வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. ஆனா இவங்க மாதிரி சுதேசி பேசிக்கிட்டே எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்றவங்களும் இல்ல. எது நாட்டுக்கு நல்லதுன்னு சிந்தித்து செயல்படணும். புல்லட் ட்ரெயின் உங்க கருத்து என்ன? புல்லட் ட்ரெயின் வேணும்னு சொல்றீங்க. புல்லட் ட்ரெயின் சொல்றாங்க. புல்லட் ட்ரெயின் நான் என்ன சொல்றேன், நான் சொல்றேங்க டெக்னாலஜி புல்லட் ட்ரெயின் வேண்டாம்னு சொல்லல. ஆனா இது முக்கியமாக ஏழைகளுக்கு ட்ரெயினோட முக்கிய நோக்கம் அடித்தட்டு மக்களுக்கும் நடுத்தட்டு மக்களுக்கும் உபயோகப்படணும். புல்லட் ட்ரெயின் இன்னைக்கே விலையேற்றின பிறகும் ஏர்ஃபேர் அளவுக்கு இப்போ ட்ரெயின்ல வரது போச்சுன்னு பல பேர் இதுல போறாங்க. சோ இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனப்புறம் ஏர்ஃபேரோட கம்பேர் பண்ணச்சு சைனாலையும் ரஷ்யாலையுமே இதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேடைஸ் பண்ணல ஒன்னும். சைனா நம்மள மாதிரி ஏறக்குறைய பெரிய நாடு, அவர்களே புல்லட் ட்ரெயின் விட்டா கூட பிரைவேடைஸ் பண்றது பத்தி யோசனை பண்றாங்க. தனியார் முதலீட்டோட புல்லட் ட்ரெயின் இல்ல இந்த வைர நாற்கர பாதை இதெல்லாம் அமைக்கிறதன் மூலமாக நீங்க வசதிகள் பெருகும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டாலும் தனியார் ஒரு வியாபாரத்திற்காக முதலீடு செய்கிறார்கள். அதை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா கூட அது ஏழைகள் சாமானிய மக்கள் பயன்படுத்துறவங்களுக்கு சொல்ல வரீங்க. நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். இந்த தனியார் முதலீடு என்பது டெடிகேட்டட் ஃப்ரைட் கேரிடர் என்கிற சரக்கு ரயில் போக்குவரத்துக்கு தனி லைன் போடுறதுக்கும் இந்த மாதிரி மிக பெரிய முதலீடு கொண்டிருக்கின்ற அந்த வைர நாற்கர ரயில் திட்டம் மற்றும் புல்லட் ரயிலுக்கு தான். சாதாரண ரயில் திட்டங்களுக்கு இரட்டை ரயில் பாதைக்கெல்லாம் அந்நிய முதலீடு கிடையாது. நமது சுதேசி முதலீடு தான் அண்ணன் சொல்றாப்ல. அதுலதான் பண்ண போறோம். அதனால அதனுடைய நிர்வாகம் நம்மகிட்ட தான் இருக்கும். தனியார் முதலீடு செய்யக்கூடிய தனியார் நிபந்தனைகள் விதிக்க மாட்டார்கள். இல்ல இந்தியால 8500 ஸ்டேஷன் இருக்கு. அதுல 10 இல்ல 20 ஸ்டேஷன்ல மட்டும் தான் புல்லட் ட்ரெயின் நிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. 8500 ஸ்டேஷன்ல 10 இல்ல 20 ஸ்டேஷன்ல மட்டும் தான் இந்த புல்லட் ட்ரெயின் நிக்க முடியும். அப்ப எப்படிப்பட்ட மக்களுக்கு இது பயன்படுதுன்னு அவங்க சிந்திக்கணும். அதனால தான் நம்ம நாட்டு பணத்தை அதுக்கு செலவு பண்ண வேண்டாம். நம்ம நாட்டு பணத்தை நம்ம நாட்டு மக்களுக்காக செலவு பண்ணுவோம். காருண்யம் மிக்கவர்கள் என்ன அவரை பேச விடுங்க. அவர் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சாதாரண தொழிலாளி கட்டிட தொழிலாளி எல்லாம் சென்னைக்கு வர்றதுக்கு சாதாரண ரயிலுக்கு நம்ம நாட்டு பணத்தை பயன்படுத்துவோம். அப்பதான் பயன்படுத்த முடியும். எனவே இந்த பாருங்க, இந்த 11,000 கோடி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. இந்த உள்நாட்டு பணத்தை உள்நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் செலவு பண்ணி அம்யூனிட்டிஸ் கொடுக்கிறோம். பேட்டரி கார் கொடுக்கிறோம். எல்லா இடத்துலயும் மினரல் வாட்டர் கொடுக்க போறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல நகரும் படிக்கட்டு, பேட்டரி காரு, இன்னும் பல்வேறு திட்டங்களை இருக்கு. எல்லா நிலையங்களுக்கும் நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல மட்டும் கொடுப்பீங்க. சாதாரண ரயில்களுக்கு கூட எக்மோர்ல இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பட்ஜெட்ல இவங்க ஒரு 10 ஆண்டுகள் போட்டுக்கிறாங்க. இப்ப பிஜேபி போடுறாங்க. ஆனா பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப பயமா இருக்கு. இப்ப 160 கிலோமீட்டர் வேகமா போயிட்டு இருக்க ட்ரெயின் எல்லாம் இப்ப 200 கிலோமீட்டர் வேகத்துல போகிறாங்க. எங்க இயக்கத்துக்கு போன ஆண்டு ஒரு புகார் வந்துச்சு. என்னன்னாக்கா தண்டவாளம் போறது கீழே ஸ்லீப்பர் கட்டர் இல்லைங்களா, சிமெண்ட் கட்டை, அதுல கிளிப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளிப்பு தரம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் இதுல இருக்கிறவர் சொல்றாரு. எங்களுக்கு கண்ட்ரோல் யூனிட்ல அவர் சொல்றாரு, செக் பண்ணிட்டு தரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மேல இருந்து உத்தரவு வருது, நீ தரமா இருக்குது கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு. இவர் போட மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, யூனியன் பிரஷர்ல
கையெழுத்து போட சொல்றாங்க. அவர் போட மாட்டேன்னு வெளில வர்றாரு, அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. வேற ஆளை வச்சு அதே அந்த பொருளை வந்து தரம் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாங்ஷன் ஆகி அந்த கிளிப்ல தான் இப்ப நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். தரம் இல்லாத எப்ப வேணுமாலும் இப்ப இன்னைக்கு வந்து 120 கோடி மக்கள் இன்னைக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்க மக்களுக்கு வந்து எந்த டைட்டில் நீங்க தண்டவாளம் விரிசல் தண்டவாளத்தை வந்து நீங்க சொல்றது உண்மையா இருக்கும்னா தினசரி ஒரு மணித்துளிக்கும் ஒரு விபத்து நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு அது தெரியல. ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்தை பத்தி நம்ம பேசுறோம். ட்ரெயின்ல வந்து டாய்லெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சாதாரணத்துல எப்படி இருக்குங்கிறது தெரியும். அந்த இது இப்ப நீங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்ல எலி தொல்லைகள், ட்ரெயின்ல எலி தொலைகள் இருக்குது. இப்போ ஒரு பயணிகள் பயணிக்கும் போது உதாரணத்துக்கு நீங்க எல்லா இடத்துக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு பெட்டியிலையும் ஒரு நம்பர் கொடுங்களேன். யாரு கம்ப்ளைண்ட் நீங்க அந்த விஷயங்கள் அடுத்தது கம்ப்ளைண்ட் புக்கை வந்து பார்க்கவே முடியல. நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் நீங்க போய் போனாலும் சரி கம்ப்ளைண்ட் புக் பார்க்க முடியாது. அங்க இதுலயும் நீங்க கோச்சில வச்சிருக்கணும், அதை நீங்க பார்க்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வந்து காங்கிரஸ் வந்து 10 ஆண்டுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? நீங்க நம்ம போயிட்டு இருக்கோம்ல, எல்லாரும் மக்களுக்கு நல்லா தெரியுதுல்ல எப்படி இருக்கு ட்ரெயின்ல வந்து கோச் எப்படி இருக்கு, செகண்ட் கிளாஸ் கோச் எப்படி இருக்குது, எவ்வளவு மட்டரகமா இருக்கு. அப்ப வேற வழி இல்லை. இப்ப இவங்க பேசுறாங்க என்னன்னாக்கா பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க, சின்ன லெவல்ல மிகப்பெரிய ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. நிர்வாகத்தை ஒழுங்காக செய்தால் இந்த அளவுக்கு பயணிகள் கட்டணத்தையோ சரக்கு கட்டணத்தையோ ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நிர்வாக திறமையின்மை மற்றும் ஊழல் இவங்க தெரிஞ்ச ஊழல் பண்றாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு திட்டம் இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் பொதுப்படையாக இல்ல. இன்னைக்கு வந்து நிர்வாகத்தை ஏன் இதுல வந்து ரயில் கோச்சுக்கோ ரயில் கோச் செய்வதற்கோ இல்ல புதுசா ரயில் இவ்வளவு ஆரம்பிக்க போறாங்களே அதை பத்தி ஒரு நம்ம நாட்டுல இவங்க பேசணுங்க. ஏதாவது ஒரு கோச் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம்னோ இல்ல புது இது ரயில பொறுத்த இவ்வளவு கோடி 1,50,000 கோடி இந்தியா தயாரிக்க போறோம் அப்படின்றத பத்தி ஏதாவது ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. இரண்டாவதாக இவங்க சொன்னார் காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குன்னு, தமிழகத்தை பொறுத்தவரை 4,551 சவுத் இந்தியன் சதர்ன் ரயில்வேல 4,551 கிலோமீட்டர்ல தமிழகத்துல மட்டும் 3,300 கிலோமீட்டர் ஓடுது. தமிழகத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்கோம் நீங்க ஒண்ணும் கேட்டீங்க. நீங்க திராவிட கட்சிகள் ஒரு சில பேர் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் கூட இருந்தா கூட பெட்டர்னு சொல்லுவீங்க. சொல்லாதீங்க. வெள்ளக்காரன் இருந்ததை விட 60 வருஷம் நல்ல நாடு முன்னேறி இன்னும் முன்னேறணும். ஆங்கில ஆட்சி காலத்துல ரயில் வளர்ச்சி லிமிட்டடா வளர்ந்து கொண்டு சென்னைக்கு கொண்டு வரல. யோசனை பண்ணி பாருங்க. இது பாம்பேக்கு 800 கோச் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த நம்ம தமிழகம் முதல்ல ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க தெரியல. வேண்டுகோள் வச்சிருக்காங்க, வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சென்னைக்கு சபர்பன் ட்ரெயின் வைக்கலன்னா கூடுதல் வேணும் சொல்லி பாராட்டி இருக்காங்க. ஒரு சின்ன மெல்லிசா எழுதிருப்பாங்க, வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சொன்ன குற்றச்சாட்டுகள் பல இதுங்க வந்து பயணிகளால் அன்றாடம் பார்க்கப்படுது. சமீபத்தில் கூட தென்காசில இருந்து வந்த ஒரு பயணிக்கு திடீர்னு காதுல கடிச்சு ரத்தம் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா என்னன்னா எலி வந்து கடிச்சிருக்கு. இது வந்து யதார்த்தமா எல்லா ரயில்வேலயும் இருக்கு. இதுக்கு வந்து கடந்த ஆட்சியாளர்களை வந்து காங்கிரஸ் குறிப்பிட்டு குற்றம் சாட்ட விரும்பல. நிர்வாகத்தில் நானே சொல்றேன், எங்க ஆட்சியில சரியா செய்யலன்ற ஏத்துக்கிறேன். அதனால அந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் கவர்னன்ஸ் 2 வாரம் நான் கூட பேச மாட்டேன். தப்பு இல்ல, எல்லாரும் ஒரு நாக்கு தான். அதனால வந்து அந்த நிர்வாகத்திலேயே பல இடங்கள் பண்ண சொன்னாங்க. ஏற்கனவே உள்ள நிர்வாகத்தினால மெக்கானிஸ்ட் கிளீனிங்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாங்க. அதை கவனம் இல்லாமல் வாங்கி ரயில் பெட்டிக்குள்ளாரே அது போக மாட்டேங்குது. அதெல்லாம் பேசின் பிரிட்ஜில் தூங்குது. இந்த மாதிரி வந்து ரயில்வே நிர்வாகத்தில் பல கோளாறு இருக்கு. அரசாங்கத்தினுடைய முடிவு என்பது வேறு, நிர்வாகத்திலே அதிகாரிகள் மட்டத்திலே நடக்கின்ற கோளாறுகள் மெல்ல மெல்ல சரி செய்து எல்லா பயணிகளுக்கும் நன்மை செய்யணும். குறிப்பா பாருங்க, ஏற்கனவே இந்த சாதாரண அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ங்கிற பொட்டியில மேல வந்து சாமான்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அதுல பயணிகள் ஏறி உட்காந்து பயணிப்பாங்க. இப்ப திடீர்னு போன ஆட்சியில் என்ன பண்ணிட்டேன், போன ஆட்சியிலன்னு சொல்லல, போன நிர்வாகத்தில் அதை வந்து 4 அடி உயர்த்தி மனிதர்கள் யாரும் அங்க உட்கார முடியாதபடி பண்ணிட்டாங்க. அதனால வந்து சங்கடம் தான், 4 பேர் பயணம் பண்றதை தடுத்திருக்கிறாங்க. இதனால எந்த லாபமும் கிடையாது. இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.